இப்ப ரீசென்ட்டா கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் ஆக்ட் 1994 ரீப்ளேஸ் பண்ணி 2022 ஆக்ட் கடந்த அக்டோபர் 2, 2024 அமலுக்கு வந்தது. அது பிரகாரம் பார்த்தோம்னா, எல்லா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் பில்டிங்ஸ் யூனிட் 4 தாண்டி இருக்கக்கூடிய எல்லாமே கண்டிப்பா இதுல வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அண்ட் மோர் ஓவர் இதுல இந்த ஆக்ட்ல ரெகக்னைஸ் பண்ணது பார்த்தோம்னா, ஒரே ஒரு அசோசியேஷன் தான் ரெஜிஸ்டர்டா இருக்கணுமே தவிர மல்டிபிள் அசோசியேஷன் இருக்கக்கூடாது. இந்த ஆக்ட் பார்த்தோம்னா யூடிஎஸ், காமன் ஏரியா, கார்பெட் ஏரியா, பிளிந்த் ஏரியா இது எல்லாமே என்னன்றது கிளாரிஃபிகேஷன் வந்து ரொம்ப தெளிவா இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆக்டோட இன்னொரு சாராம்சம் பார்த்தோம்னா, இன்கேஸ் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் அபார்ட்மெண்ட் லைக் அது டேமேஜ் கண்டிஷன்ல இருக்கு, அந்த ஹோல் ப்ராஜெக்ட் அந்த என்டையர் யூனிட்டுக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரீடெவலப்மெண்ட் போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சுயோமோட்டோவோ அல்லது அபார்ட்மெண்ட் ஓனர்ஸோட ஒரு 1/4 மெஜாரிட்டியோட ஸ்பெஷல் ஜெனரல் மீட்டிங் வச்சு அதுல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 2/3 மெஜாரிட்டியோட ரிட்டன் கன்சென்ட்டோட அந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ரிக்வசிஷன் கொடுத்து அந்த ரீடெவலப்மெண்ட்டை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் எல்லா அபார்ட்மெண்ட் ஓனர்ஸும் கண்டிப்பா மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இது ஆப்ஷனல் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் காமன் ஏரியாஸில் பார்த்தோம்னா லிஃப்ட், ஸ்டேர் கேஸ், லாபிஸ் இது எல்லாமே காமன் ஏரியாஸில் வந்துருமே தவிர அது தனியாக பார்ட்டிஷன் பண்ணி டிவைட் பண்ணி யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ அதாவது இது வந்து மொத்தமாக ஷேர்ட் இன் ப்ரப்போர்ஷனேட் டு த கார்பெட் ஏரியா. இந்த மாதிரி முக்கியமான சாராம்சத்தை வந்து இந்த ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் ஆக்ட் ரெகுலேட் பண்ணுறாங்க.